சரிகமா கார்வா மினி தமிழ். என்ன இன்னும் அந்த பிஏ பொண்ண காணோம்? ஒருவேளை டைம் பத்தி அப்பா நமக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காரோ? ஹாய் சார். அப்பாவோட பிஏவே இவ்வளவு அசத்தலா இருக்கிறான்னா அப்ப கன்ஃபார்மா நமக்கும் அதை விட அழகான பொண்ணுதான் பிஏவா வரப்போறா. நமக்கு வரப்போற பிஏ கன்ஃபார்மா ஒரு ஏஞ்சல் தான். குட் மார்னிங் சின்ன பாஸ். அந்த பிஏ. ஓ, பிஏவை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? அவங்கள வர சொல்லுங்க. போங்க. ஓகே பாஸ். பாஸ், அந்த பிஏ. போங்க, போய் அந்த பொண்ணை வர சொல்லுங்க. சார், நான் இன்னைக்கே வேலையை ஆரம்பிக்கணும் சார். எனக்காக அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிற அந்த பிஏ பொண்ணை சீக்கிரம் வர சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சின்ன பாஸ், உங்களுக்காக பெரிய பாஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்கிற பிஏ நான் தான். எனக்கு பிஏ. I am your PA. ஆடிய பாதம். உங்க நேம் என்ன சொன்னீங்க? ஆடிய பாதம். இந்தால எனக்கு பிஏவா போட்டு என்ன பழி வாங்கிட்டீங்களே டாட். சின்ன பாஸ், பெரிய பாஸ் உங்களை கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு கூட்டு வர சொல்லியிருக்காரு. கொஞ்சம் வரீங்களா? நீங்க போங்க, நான் வரேன். வாங்க சின்ன பாஸ். இவனா பாரு, சீக்கிரம் ஆகட்டும். டேய் முத்து, வாடா இங்க. ஐயா இதோ வரேங்கய்யா. டேய், பாதையை விட்டு ஜல்லி எவ்வளவு தூரம் தள்ளி போயிருக்குன்னு பாத்தியா? எவன் பவுண்ட் காசுன்னு நினைச்சேன். மீட்டருக்கு வட்டி வாங்கி இந்த கான்ட்ராக்ட் எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாரு, ஒரு தட்டு ஜல்லி வெளியில வந்தாலும் நஷ்டம் எனக்கு தான்டா. இது எல்லாத்தையும் பார்க்க தானடா உனக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கேன். இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிற, இதுதான் உனக்கு கடைசி. சொல்லிட்டேன், இந்த மாதிரி நடக்காதுங்க ஐயா. போடா, போய் வேலையை பாரு. சரிங்க. என்னையா ராஜசேகர், உன் வீட்டு இடத்த எப்பதான் கம்பெனிக்காரனுக்கு ஒப்படைக்கிறதா உத்தேசம்? குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அது சரி பண்ண உடனே அந்த இடத்த அவங்களுக்கே முடிச்சு கொடுத்தறேன்னு அப்பவே சொல்லிட்டேனே. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. யோ, இடத்துல பிரச்சனை இருக்குன்னு 50 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ வாங்குறதுக்கு முன்னாடில நீ சொல்லிருக்கணும். பணத்தை வாங்கிட்ட பிறகுதான் சொல்லுவியா? அதுலயே உன்னுடைய ஃப்ராடுத்தனம் தெரிஞ்சுதான் உன்னை டீல் பண்ற பொறுப்பை கம்பெனி என்கிட்ட ஒப்படைச்சிருக்கு. இங்க பாரு, நான் ஒரு இடத்த முடிச்சு தரேன்னு கை நீட்டி பணத்தை வாங்கிட்டேன்னா அவங்க சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே முடிச்சு கொடுத்துதான் பழக்கம். என் தொழில எந்த தெய்வதாட்சியையும் பார்க்க மாட்டேன். சொல்லு, இடத்தை எப்ப முடிச்சு கொடுப்ப? இங்க பாருங்க, நீங்க இன்னொரு தடவை என்ன தேடி வர வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்குள்ள நான் கண்டிப்பா முடிச்சு கொடுத்துருவேன். சரிங்களா? அப்படி பண்ணிட்டேன்னா அது உனக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா எந்த இழப்புக்கும் நான் பொறுப்பு இல்ல. என்ன புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
டேய் வாங்கடா போலாம். புரியுதா? உங்க ப்ராஜெக்ட் எனக்கு நல்லா புரியுது டாட். குட் டிசைன், குட் மினியேச்சர். இட் லுக்ஸ் வெரி நைஸ் அண்ட் கலர்ஃபுல். It looks like something very big construction project. Am I correct? டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரே. பெரிய பாஸ் போல அப்படியே சின்ன பாஸ்க்கு இருக்கு. பின்ன புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? இவருக்கு பிஏவா இருக்கிறது நமக்கு பெருமைதான். நீ என்ன புரிஞ்சுட்டேன்னு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணு. Briefa. Okay. Okay. ஒன்னு அல்ட்ரா மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷன், இன்னொன்னு நம்ம ட்ரெடிஷனல் பேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். இன்னைக்கு இருக்கிற ரிச்சான பீப்புள் எல்லாருமே எல்லா விஷயத்திலயும் நம்ம பழைய ட்ரெடிஷனை தேடி போறது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. சோ நெக்ஸ்ட் நம்ம பண்ண போற கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ரெகுலர் ஸ்டைல்ல இல்லாம ஓல்ட் இஸ் கோல்ட். என்னது ஓல்ட் இஸ் கோல்டா? சின்ன பாஸ் ஏதோ புரிஞ்சுக்கிட்டு அசத்த போறாருன்னு பார்த்தா இப்படி சொதப்பிட்டாரே. நம்ம பெரிய பாஸ் பிளானே வேறையாச்சே. இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷனல் பேஸ்ல பண்ண போறோம். கரெக்ட். இதான் நீ புரிஞ்சுக்கிட்ட லட்சணமா? தெரியலன்னா கேட்கணும். நீயே எதுவும் கற்பனை பண்ணி பேசக்கூடாது. இங்க நம்ம பண்றது பிசினஸ், சமூக சேவை இல்ல. ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவா திங்க் பண்ணு. கூல் டாட், கூல். கத்துக்கத்தானே வந்திருக்கேன். ஆப்வியஸ்லி இட் வில் டேக் டைம் ஃபார் மீ டு லேர்ன். ஆனா கண்டிப்பா கத்துப்ப டாட். அதுக்குள்ள இதை காட்டி உனக்கு என்ன புரியுதுன்னு கேட்டா எனக்கு என்ன தோணுதோ அதைத்தானே சொல்ல முடியும். நீங்க டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது. Have some water? நான் சொன்னா கேட்க மாட்டீங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல எத்தனை வீடு இருக்கு? இதுல எவ்வளவு வீடு இருக்கு? 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி அபார்ட்மெண்ட் கட்டினா லாபம் வருமா? இல்லனா இந்த மாதிரி வீடு கட்டினா லாபம் வருமா? ஒரு பிசினஸோட பேசிக் கூட தெரியாம இருக்க. இந்த பழைய வீடு இடிச்சிட்டு இந்த அபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி தான் இந்த இடத்துல நாம கட்ட போறோம். புரியுது இல்ல? ஓ, now I understand dad. இந்த ப்ராஜெக்ட பண்ண போறதே நீதான். ஆனா இந்த இடம் இன்னும் நம்ம கைக்கே வரல. சின்ன சின்ன பிரச்சனையால அட்வான்ஸ் கொடுத்ததோட நிக்குது. அது எல்லாத்தையும் சரி பண்ணி அந்த இடத்த நம்ம கைக்கு கொண்டு வந்து
இந்த ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா முடிக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. முடிச்சிருவல்ல? முடிச்சிருவேன் டாட். இட்ஸ் நாட் a big deal. கண்டிப்பா முடிச்சிருவேன் டாட். இது சம்பந்தமா மத்த டீடைல்ஸ் எல்லாம் உன் மாமா கிட்ட கேட்டுக்க. மாப்ள மாமா கூட இருந்து பாத்துங்க. இந்த ப்ராஜெக்ட பத்தின மொத்த டீடைல்ஸும் இவனுக்கு புரியற மாதிரி சொல்லுங்க. கொஞ்சம் நல்லா புரிய வைங்க. சரிங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். அம்மா, அவர் நம்ம கிட்ட பிரச்சனை பண்றது என்ன புதுசா? அதை நினைச்சு சாப்பிடாம இருந்தா எப்படிமா? நீங்க சாப்பிடலன்னு தங்கச்சிங்களும் சாப்பிடாம இருக்காங்க. கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா இங்க எதுவும் மாற போறதில்ல. நீங்க இப்படி பட்னி கிடந்தா எல்லாம் சரியா போயிடுமா? சாப்பிடுமா. வேணாம் பூமிகா, என்னை எப்படி சாப்பிட சொல்ற? என் வயித்துல பிறந்த பாவத்துக்கு நீங்களும் சேர்ந்து இப்படி அசிங்கப்படுறத பாக்குறப்ப உங்களை பெத்த இந்த வயிறு பத்தி எரியுதுமா. அம்மா இங்க பாருமா, நான் சொன்னா கேப்பீங்கல்ல. எதுவா இருந்தாலும் அந்த கோவத்தையும் வருத்தத்தையும் சாப்பாட்டு மேல காட்டக்கூடாதுன்னு நீங்க தானே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இப்ப நீங்களே இப்படி அடம் பிடிச்சா எப்படி? நாங்க 3 பேரும் நல்லா இருக்கணும் தானே நீங்க அவங்க பண்ற அவமானத்தையும் கொடுமையையும் தாங்கிட்டு இருக்கீங்க. அம்மா, இப்ப மனசுல இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு சாப்பிடுமா. அம்மா, நான் சொன்னா சாப்பிட மாட்டீங்களா? நான் வேணா ஊட்டி விடட்டுமாமா? மா, அடம் பிடிக்காம சாப்பிடுமா. கொஞ்சம் சாப்பிடுங்களேன். என்னமோ நீ மட்டும் சாப்பிட்டு தெம்பா இருக்கிற மாதிரி எனக்கு தைரியம் கொடுக்கற. எல்லாரும் ஒன்னா சாப்பிடுவோம், உங்களுக்கும் எடுத்துட்டு வா. கார்த்திகா, தீபிகா எந்திரிச்சு வாங்க. அதான் அம்மா சாப்பிடலான்னு சொல்லிட்டாங்கல்ல. நானும் எவ்வளவு நேரம் தான் பசி அடக்கிட்டு இருக்கிறது. வாங்க சாப்பிடுவோம். அன்னலட்சுமி, பூமிகாவோட பிறந்த நாளும் அதுவுமா? நான் அப்படி நடந்திருக்க கூடாது. அது தப்புதான். வேற ஒண்ணு இல்ல, விஸ்வாவை அடிச்சிட்டீங்கன்னு கேள்விப்பட்ட உடனே கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன். அவ்வளவுதான். தயவு செஞ்சு அதை யாரும் மனசுல வச்சுக்காதீங்க, சரிங்களா? இது பாரு அன்னலட்சுமி, இப்போ சந்தோஷமா இருக்கீங்க இல்லையா? நான் சொல்றத கேட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் இதே சந்தோஷத்தோட இருக்கலாம். ஆமா, நாம இந்த இடத்தை ஏற்கனவே ஒரு பில்டர் கிட்ட பேசியிருக்கோம்ல, அவனுக்கே கொடுத்துடலாம். நீ என்ன சொல்ற? இந்த மனுஷன் உங்க நலத்துக்கு தானே சொல்லிட்டு இருக்காரு. நீங்க என்ன ஒருத்தர் பாத்துட்டு இருக்கீங்க? இத்தனை நாள் அடம் பிடிச்ச மாதிரி இப்ப அடம் பிடிக்காம சரின்னு சொல்லுங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நாங்களும் கேட்டுட்டு இருக்கிறது? எத்தனை முறை நீங்க வந்து கேட்டாலும் இந்த இடத்தை விக்கிறதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா இது எங்க தாத்தா வாழ்ந்த வீடு. அவர் வாழ்ந்த இந்த பூர்வீக வீட்டை எங்களால விட்டு கொடுக்க முடியாது. எங்களுக்கு இது ஒண்ணுதான் இருக்கு. இதை விட்டுட்டு நாங்க போக மாட்டோம். அன்னலட்சுமி, பூமிகா குழந்தை புரியாம பேசுறா. இங்க பாரு, நீயாவது நான் சொல்றது கொஞ்சம் கேள. நீ பெத்து வச்சிருக்கிற 3 பொம்பளை புள்ளைங்க. இவங்களை கரை சேர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? உனக்கு மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த இடத்தை வித்து வர பணத்துல இவங்க 3 பேர் மேலையும் கொஞ்சம் பணத்தை பேங்க்ல போட்டுறேன், மீதி பணத்தை உன் கையில கொடுத்துறேன். உனக்கு ஒரு வீடு ஒண்ணு லீஸுக்கு எடுத்துக்கலாம். இங்க பாரு,
உழைக்கிறதுக்கு என்ன வழியோ அத பாத்துக்கோ. நீ என்ன சொல்ற சொல்லு அன்னலட்சுமி. உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. நாங்க பொழைக்கிறதுக்கு நீங்க எந்த வழியையும் காட்ட வேண்டாம். உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சதுனால்தான் தாத்தா அன்னிக்கே அம்மா பேர்ல இந்த சொத்தை எழுதி வச்சிட்டாரு. ஏய், அந்த கலவை அப்படி எழுதி வச்சதுனால தாண்டி இப்போ உங்க கிட்டலாம் இப்படி கெஞ்ச வேண்டியதா இருக்கு. டேய், முடிவா என்ன தாண்டி சொல்றீங்க? வீட்டை காலி பண்ணுவீங்களா இல்லையா சொல்லு. வீட்டெல்லாம் காலி பண்ண முடியாது. தாத்தா ஆசைப்பட்ட மாதிரி எங்க அம்மாவும் நாங்களும் கடைசி வரைக்கும் இங்கதான் இருப்போம். எங்க காலத்துக்கு அப்புறமும் இது எங்க பூர்வீக சொத்தா அப்படியே தான் இருக்கும். இதை யாருக்கும் கொடுக்க முடியாது. அடுத்த வேளை சோத்துக்கே வக்கு இல்லைனாலும் இந்த திமிரு கொண்டு குறைச்சல் இல்ல இதுங்களுக்கு. ஆமா ஆமா, எங்களுக்கு சாப்பிட கூட வக்கு இல்ல. உங்களுக்கு தான் நிறைய இருக்குல்ல, அப்படியே எங்க வீட்டை புடுங்கன்னு நினைக்கிறீங்க? என்னது உங்க வீடா? ஏதோ உங்க அம்மா சீதனமா கொண்டு வந்த மாதிரி எங்க வீடாம்ல எங்க வீடு. இத்தனை வருஷம் உங்களை பாவம் பார்த்து விட்டு வச்சிருக்கேன் பாரு. என்ன சொல்லணும்? புருஷன் கூட வாழ துப்பில்ல. அவர் ஒதுக்கி வச்சும் இந்த சொத்துக்காக ஆசைப்பட்டு உங்க அம்மா இங்கே இளவு காத்த கிளி மாதிரி இன்னும் காத்துட்டு இருக்கால. அவளுக்கு பிறந்தவ தானடி நீ. உங்க அம்மாக்காரி புத்தி தானே உனக்கும் இருக்கும். உங்களுக்குலாம் அப்ப வேணாம், ஆனா அப்ப வீட்டு சொத்து மட்டும் வேணும். தப்பெல்லாம் உங்க மேல தாங்க. இவங்கள அன்னைக்கே விரட்டாம விட்டீங்க பாருங்க, அதான் இன்னைக்கு உங்களுக்கே எதிரா வந்து நிக்குதுங்க. இவளுங்களுக்கு நல்ல விதமா சொல்லிட்டு இருக்கல, அதுதான் புரிய மாட்டாங்குது. உங்க எல்லாரையும் வீட்டை விட்டு துரத்த போற பாரு. என்கிட்ட வீம்பு பண்றீங்களா? நீங்க எல்லாம் மொத்தமா எப்படி அழிய போறீங்கன்னு பாருங்க. அழிய போறீங்க பாருங்க, மொத்தமா அழிய போறீங்க. ஆமா, உங்களை ஒழிச்சாதாண்டி நாங்க நிம்மதியா இருக்க முடியும். ச்சே. என்ன சின்ன பாஸ் படக்குன்னு வேலையை முடிச்சிடுவாருன்னு பார்த்தா நேத்திலிருந்து இதை ஒத்து ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. இன்னும் ஒரு முடிவுக்கு வரமாட்டேங்கிறாரு. நம்மளையும் வீட்டுக்கு போக விடாம என்ன செய்யறது? சரி விடுச்சிருச்சு, இப்பயாவது ஏதாவது சொல்றாரான்னு பார்ப்போம். என்ன வருண், ரொம்ப நேரமா மினியேச்சரையே உத்து பார்த்துட்டு இருக்க? அப்பா என்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்த அடுத்த நிமிஷமே இந்த ப்ராஜெக்ட்ல ஆழமா இறங்கிட்ட மாம்ஸ். அதான் எங்க இருந்து ஆரம்பிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மாம்ஸ், இந்த லேண்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அப்பா சொன்னாரு. என்ன ப்ராப்ளம்? அது ஒண்ணும் இல்ல வருண், இந்த லேண்டுக்காரன் நம்ம கிட்ட அட்வான்ஸ் வாங்கினப்போ இந்த இடத்துல எந்த வில்லங்கமும் இல்லைன்னு சொல்லிதான் வாங்கினான். அப்புறம் தான் தெரிஞ்சது அன்னலட்சுமின்ற ஒரு வயசான அம்மாவுக்கும் இந்த லேண்ட்ல பாதி ஷேர் இருக்கான். இப்போ அந்த இடத்த காலி பண்ண மாட்டேன்னு பிரச்சனை பண்றாங்க. அதுதான் ப்ராப்ளம். இந்த லேண்டை முடிச்சாதான் நாம வாங்கி இருக்கிற சுத்தி இருக்கிற மத்த இடத்தையும் நாம யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த இடத்துல தான் நாம கட்ட போற அபார்ட்மெண்ட்டோட மெயின் கேட் வருது. ஓ, சோ நமக்கு வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிரும். am I correct? மிஸ்டர் ஆடியபாதம், சின்ன பாஸ், அந்த அம்மா கிட்ட நான் பேசணுமே. Can you make a call please? பண்றேன். அதெல்லாம் பேசி பார்த்தாச்சு வருண், அவங்க எதுக்கும் ஒத்து வர மாட்டாங்க. ஒத்து வரலன்னா அப்படியே விட்டுற முடியுமா மாம்ஸ்? இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், சக்சஸ் பண்ணியே ஆகணும். நான் கண்டிப்பா இதை பண்ண முடியாதுன்னு நினைச்சுதான் அப்பா இதை என்கிட்ட கொடுத்துருப்பாரு. So I have to prove. மிஸ்டர் ஆடி, சின்ன பாஸ், ஏன் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த அம்மாக்கு கால் பண்ணி கொடுங்க. எப்படி இந்த டீலை முடிக்கிறேன் பாருங்க. ஜஸ்ட் 1 minute ஃபினிஷ் பண்றேன்.
அக்கா கொஞ்சம் சீக்கிரம் வாக்கா. இது வந்துட்டேன். அம்மா கொஞ்சம் கண்ணு தரங்கம்மா. அம்மா கொஞ்சம் மெதுவா தரமா. அப்படியே தரங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதாம்மா. நான் பேசுறேம்மா. ஹலோ. சின்ன பாஸ் அவங்க லைன்ல இருக்காங்க, பேசுங்க. குட் மார்னிங் மேடம். ஹலோ, நீங்க யாரு? அத முதல்ல சொல்லுங்க. பதிலுக்கு நீங்களும் குட் மார்னிங் சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன் மேடம். நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி குட் மார்னிங் சொல்ல முடியும்? நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க. அடே, வயசான அம்மான்னு சொன்னீங்க, அவங்க வாய்ஸ் யங்கா ஸ்வீட்டா இருக்கு. ஹலோ. இப்போ உங்க வாய்ஸா முக்கியம். முதல்ல இந்த பிரச்சனையை பேசி முடிங்க சின்ன பாஸ். ஏதோ ஒரு வயசான அம்மாவுக்கு ஒரு ஸ்வீட்டான வாய்ஸ் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஹலோ. ஹலோ, சொல்லுங்க, நான் லைன்ல தான் இருக்கேன். ஃபோன் பண்ணது நீங்க தாங்க, என்ன விஷயம்னு நீங்க தான் சொல்லணும். கூல் 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 மேடம். சரி, நான் தான் சொல்லணும். உங்க லேண்ட் விஷயமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நான் பிரச்சனையை பெருசு பண்ண வேணாமன்னு பாக்குறேன். பெருசு பண்ணி தான் பாருடா. இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுன காதுல கேட்க முடியாத அளவுக்கு இன்டிசென்ட்டா பேசுவேன், பரவாயில்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சாரேகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.